ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்ஸ்ரீ சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 42 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு நம்ம கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம கப் ஷேப்புக்கு தேவையான அளவெல்லாம் நம்ம நீட்டாக மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், உடம்பு சுற்றளவு 42 இன்ச்சு, முன்துண்டு 21 ப்ளஸ் தைக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச்சு இடம் விட்டுருக்கோம். ஒவ்வொரு பக்கமும் 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு தையல் விட்டு முன்பக்கத்துக்கு 3 இன்ச்சு, பின்துண்டு நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிடலாம். இந்த 21 ப்ளஸ் 3 இன்ச்சு சேர்த்து 24 இன்ச்சு எடுத்து அந்த 24 இன்ச்சு துணியை ரெண்டாக போல்டிங் பண்ணி நீட்டாக போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டில் கழுத்து சுற்றளவு மடிப்பு பகுதியிலையும் ஆம்கோல் அளவு வெட்டு பகுதியிலையும் நம்ம மார்க் பண்ணணும். இந்த ப்ளவுஸுக்கு 42 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு 12.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஃப்ரெண்டில் இந்த கப் ஷேப்பு பட்டிக்கு நம்ம இப்போ 12.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வெட்டு பகுதியில் 10.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும், 2 இன்ச்சு கம்மி பண்ணி. அடுத்ததாக ஓப்பன் சைடில் முன்துண்டில் மட்டும் நம்ம பாருங்கள் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம், 11 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது முன் கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பின் கழுத்து அளவையும் இதோட நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸோட 42 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸோட ஆம்கோல் இறக்கம் 5.25 இன்ச்சு, முன் கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு. பாருங்கள், இந்த இடம்தான் கழுத்துக்குள்ள பகுதி. முன் கழுத்தும் இறக்கமும் நம்ம நீட்டாக முன் கழுத்து ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கப் ஷேப் அளவு நம்ம மார்க் பண்ணதை நீட்டாக 3 பகுதி அளவு வச்ச அளவெல்லாம் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். பாருங்கள், அடுத்ததாக இந்த அளவு கம்மி பண்ணி எடுத்த அளவெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ண பிறகு ஒரு ஆஃப் ரவுண்ட் மாடலில் நீட்டாக இன்னும் நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டு மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த 11 இன்ச்சு எடுத்த இடத்துலேருந்து 12.5 இன்ச்சுக்கு வந்து அடுத்தது 10.5 இன்ச்சில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி ஆஃப் ரவுண்ட் மாடலில் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஆம்கோல் பகுதியில் முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணியிருக்க இடத்துல நம்ம வளைச்சி நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கிடலாம். பின் கைக்குழியை விடவும் முன் கைக்குழி குழிஞ்சு வரணும். ஃபஸ்ட்டில் நம்ம பின் கைக்குழியும் முன் கைக்குழியும் சேர்த்தே கட் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக பாருங்கள், முன் கைக்குழி கொஞ்சம் குளித்து 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் கட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இந்த பட்டி சைடை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கட் பண்ணும்போது பாருங்கள், அந்த கப் ஷேப்பு எப்படி வளைஞ்சிருக்குதோ அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண அளவுக்கே கட் பண்ணி எடுக்கணும். இந்த பட்டியில் நம்ம கப் ஷேப்பில் பாயிண்ட் மார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே கட் பண்ணிக்கிடணும். அந்த மெயின் டாட்டோட அளவுக்கே கட் பண்ணி துணியை எடுத்துடணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஓப்பன் சைடில் உள்ள துணி நம்ம முன் கழுத்துக்கு சுற்றளவு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஷோல்டர் சென்டர் பகுதியை கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், முன் கழுத்து இறக்கத்துலேருந்து நீட்டாக ரவுண்டு நெக்கு வளைச்சி நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த லைனிங் துணியோட ஓப்பன் பகுதி போல்டிங் பகுதியாக இருக்கிறதுனால இந்த பகுதியை கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது மெயின் பீஸ் துணியோட ஓப்பன் பகுதியும் கட் பண்ணி விட்டுக்கலாம். பின் துண்டு கழுத்தோட பின் துண்டை வந்து நம்ம ஓப்பன் கட் பண்ணி விட்டுறக்கூடாது, ஏன்னா பின் கழுத்து நமக்கு ஓப்பன் கிடையாது. அடுத்தது பின் கழுத்து இறக்கத்தை நம்ம மார்க் பண்ணி கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கிறதையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ளவுஸுக்கு அஜந்தா நெக் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம், ஸ்டார் நெக்கு. பாருங்கள், இந்த முன் கைக்குழி நம்ம வந்து 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணது முன் கைக்குழியும் பின் கைக்குழியும் சேர்த்து பின் கைக்குழி அளவில் கட் பண்ணோம். அடுத்தது முன் துண்டை மட்டும் எடுத்து கட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த கப் ஷேப்பு நம்ம எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ப்ளவுஸுக்கு 3.25 இன்ச்சில் நம்ம அளவு வச்சுருக்கோம், கப் ஷேப்போட அளவு. ஓப்பன் சைடு பகுதியிலேருந்து இந்த லைனிங் துணி பகுதியை நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி 1 இன்ச்சு அகலத்தில் 3 இன்ச்சு உயரத்தில் மெயின் டாட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த ஓப்பன் பகுதி சைட்லேருந்து ஓப்பன் டாட் மார்க் பண்ணியிருக்கணும்.
அடுத்தது இந்த மெயின் டாட் பகுதியிலேருந்து நீட்டாக ஆம்கோலுக்கு நம்ம இந்த மாதிரி போல்டிங் பண்ணும்போது இந்த துணி இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது. ஆம்கோல் டாட்டு கிராஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த துணி எதுவுமே செய்யாமல் ஓப்பன் டாட்டுக்கு நேர் நம்ம போல்டிங் பண்ணும்போது நீட்டாக ஆம்கோல் பகுதியில் ஒரு போல்டிங் கிடைக்கும். அதுதான் இந்த ஆம்கோல் டாட்டு நம்ம போடக்கூடிய அளவு, மார்க் பண்ணக்கூடிய அளவு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொன்ஸ்ரீ சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது இப்போ புதுசாக உள்ள சேனல் தான் பொன்ஸ்ரீ சேனல். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். என்ன வீடியோ உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 42 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸு கப் ஷேப்பு மெஷர்மெண்ட் மார்க்கிங் பண்ணது எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நீங்களும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். இந்த துணியில் நம்ம இப்போ நீட்டாக மார்க் பண்ணி முடித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.